ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி பிளான்ட்டு தண்ணியில் வச்சு வளர்க்குறது. கொஞ்சம் பாசம் பிடிச்சிருச்சு. சரி, அதுக்கு தண்ணி மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். புதிய இலை இப்படி விட்டு இருக்குண்ணே, நல்லா முளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மணி பிளான்ட்டுன்னா நம்ம வீட்டில் வளர்த்த பணம் சேருமான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்ம உழைச்சா தான் சேரும். வேர்லேயும் பாசம் பிடிச்சி போச்சு. வேர்லேயும் பாசம் பிடிக்குது. வந்து கழுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எப்படி தெரியும் வேறு எவ்வளோ வேர் விட்டுருக்குண்ணே. அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அழுகலில் லேசாக அழுகி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தூர் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். எனக்கு தண்ணியை மாற்றிடுமா. நம்ம காவை எடுத்த செம்பருத்தி செடிக்கு ஊற்றியாச்சு. அவ்வளோதான். தப்பாகவே கொஞ்சம் பாசம் பிடிச்சிருச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, ஓரளவுக்கு கல்வியாச்சு. நல்லா சுத்தமாக இருக்குது. கொஞ்சோண்டு பாசம் இருக்குது. அடுத்து ப்ரெஷ்ஷை வச்சு வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நல்லா வளரட்டும். அப்போ காஞ்ச இலையை எப்படியும் போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டின்னா பார்க்க அசிங்கமாக தெரியும். செடி ஊனமான எனக்கு தெரியும். இது இப்போ தான் வச்சது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் இன்னும் வேர் பிடிக்கலை. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக முளைச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வச்சு 1 மாதம் ஆகுது. நல்லா வேர் விட்டுருச்சு. நல்லா தெரியுதா? இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் யூடியூப்பில் மீன் கீனை போட்டு காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மீன் 5 மணி நேரத்தில் மண்டையை போட்டுரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.